எக்க ஒரு வழியாக உங்கள் மாவா நல்ல மார்க் எடுத்துட்டா. எங்களுக்குலாம் இன்னைக்கு பிரியாணி ட்ரீட் வேணும்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு. நல்ல மார்க் தானே அது. ஆமாக்கா, 540 நல்ல மார்க்கு. அப்ப டாக்டர் சீட்டு கிடைக்குமா? டாக்டரு, வக்கீலு, கம்பவுண்டரு எல்லா சீட்டும் கிடைக்கும். ஏம்மா, நான் எடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்மா, டாக்டர்லாம் படிக்க முடியாது. என்னட்டி சொல்லுத? டாக்டருக்கு படிக்க முடியாதா? நெஞ்சில இடியல் இறக்குதியே. ஏமா லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்க? அவ எப்படிமா டாக்டர் படிக்க முடியும்? நானும் அவளை இன்ஜினியரிங் காலேஜ்ல தானே படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இக்க அந்த பிள்ளைகளும் தெரியாமல் சொல்லுதுக்கா, மார்க் நிறைய இருந்தால் என்னனாலும் படிக்கலாம். எனக்கு ஒண்ணுமே வழங்கலட்டி. அவ டாக்டருக்கு படிக்கிற அளவுக்கு மார்க் எடுத்திருக்காளா இல்லையா? இக்க அதெல்லாம் மார்க்கெல்லாம் நல்ல மார்க்குக்கா. நீங்கள் பேசாமல் மெடிக்கல் காலேஜில் கொண்டு ஒரு அப்ளிகேஷனை போடுங்க, மார்க்குக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு கொடுப்பான். எங்க பேக்கரியில ஒருத்தர் வந்து டாக்டர் ஒருத்தர் வந்து கேக் வாங்க வருவாரு. அவர்கிட்ட வேணா சொல்லி ஏதாவது காலேஜில் வாங்கி தர சொல்லுவேன். சொல்லி கீதா அப்படி சொல்லி ஏதாட்டி டாக்டருக்குள்ள நுழைச்சு விட்டுரு. ஏம்மா லூஸ் அம்மனி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க எப்படிமா டாக்டர் ஆக முடியும்? என்னமா விளையாடிட்டு இருக்க? ஏம்டி உங்க காலேஜில் டாக்டர் படிக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? இம்மா, இன்ஜினியரிங் காலேஜில் டாக்டர் கிடையாதுமா. ஒருத்தியாட்டு டாக்டருக்கு அனுப்பலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஏதோ குழப்பிட்டு கழுவ. இக்க பச்சை பிள்ளைகளும் தெரியாமல் பேசுறதுக்கா. நம்ம ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் பேசுவோம்க்கா, நீங்கள் பேசாமல் இருங்க. விட்டுட்டி, இவங்க எல்லாரும் போய் நல்லா கேவலப்பட்டு வரட்டும். ஆமாட்டி, நீ தான் கொஞ்சம் நல்லா படிச்சு கூறுவாரோட பேசுறவ. அப்படி போய் கேட்டரும். ஒரு 2 பேரும் படிக்க வச்சு ஒரு காசுக்கு ஆக மாட்டால. ஒரு அறிவு கிடையாது. அது உங்கள் பிள்ளைகளும் மொழியை பார்த்தாலே தெரியுது. உக்கா 2 கூறுகிட்ட பிள்ளைகள் ஒன்று. சரி, மார்க் சீட்டெல்லாம் வரட்டும், நம்ம எடுத்துகிட்டு மெடிக்கல் காலேஜில் போய் கேட்போம். நீங்கள் கவலைப்படாதீங்க. பிரியாணி ஆக்கி போடுற வேலையை பாருங்கக்கா, எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும்ல. சரிட்டி, அவரு வந்ததும் மார்க்க சொல்லிக்கிட்டு அவரை சந்தோஷப்படுத்தணும். அவர் என்னைக்கு வந்து நாங்கள் என்னைக்கு பிரியாணி எடுத்துங்க. நீங்கள் போய் முதல்ல சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம். அவர் இப்ப வந்துட்டாரு. எதுக்கு இத்தனை வந்துட்டாரு? அண்ணே வணக்கம். இம்மா பள்ளிக்கூடத்துக்கு போனீல, ரிசல்ட் எல்லாம் என்ன ஆச்சு? எல்லாம் நல்ல மார்க்கு தான். உங்க பொண்ணு 450. 450 தானா? கீதாத்த 540. சாரி, 2 நம்பரையும் மாத்தி விட்டேன். 540 550க்கு 540? இல்ல, 1000க்கு 540. ஐயோ, தப்பா சொல்றாங்க. எப்பா 600க்கு? இம்மா இப்ப யாரு சொல்றத நம்பணும்? நீங்க இங்க வாங்க. அவளை 2 பேரும் ஏதாட்டு குழப்பவாள். இங்க வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்க வாங்க. ஏமா டென்ஷனாவே இருக்க? எல்லாம் உங்க 2 பேரால தான். டாக்டருக்கு படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டல்ல. அம்மா இருந்தாப்ல கிறுக்காயிருதாளே எப்படி சார்? என்னடி என்ன ஆச்சு? பாஸ் ஆனால நல்ல மார்க்கா? தேருமா தேராதா? எல்லாம் நல்ல மார்க் தான் பாத்துக்கிடுங்க. ஆனா டாக்டருக்கு படிக்க முடியாதுங்க. எனக்கு அதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமாட்டி, அவ டாக்டர் படிக்க முடியாது. அவ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா. அப்ப அவ இன்ஜினியரிங் காலேஜுக்கு தான் போக முடியும். உனக்கா தெரியாதாக்கும்? ஐயோ, அப்பாவும் அவளும் என்னெல்லாமோ போட்டு குழப்பி அடிக்காவோ. உங்களுக்கு ஒரு அளவும் தெரியாது. நெட்ட வழி வந்து மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டு போய் வாங்கி தரேன்ட்டு இருக்கா சீட்டு. பேசாம உங்க வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருங்க. இவன் ஒரு ஒண்ணுத்துக்கு ஆவாதவ, இவளுக்கு ஒன்னும் தெரியாது. ஆமாம், நான் ஒன்றுத்துக்கு ஆகாதவ. என்ன இப்படிலாம் பேசி மனசை சங்கடப்படுத்தாதீங்க. உங்கள் பிள்ளைக்கு மெடிக்கல் காலேஜில் டாக்டர் சீட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. போய் ஒரு 4 கிலோ கறி எடுத்துகிட்டு வாங்க, பிரியாணி கிண்டி போடணும். தெரியாமல் பேசிட்டு கிடக்காவோ. இவரெல்லாம் ஆஃபீஸில் போய் என்னத்தை தான் வேலையை பார்த்தாரோ. இவர் என்ன வேலையை பார்த்துருப்பாரு? ஃபைல் எடுத்து தொடச்சி வச்சுக்கிட்டு அதில் ABCD எழுதிட்டு இருப்பாரு. ஆமாம் கீதாக்கா, நீங்கள் சரியாக சொன்னீங்க. எல்லாரும் நம்மளை குழப்புதாவோ. இந்த அக்கா பிரியாணி கிண்டிட்டு நம்ம அப்புறமா வருவோம். ஏக்கா நீங்கள் பிரியாணி கிண்டி வைங்கக்கா, நாங்கள் அப்படி ஒரு 2-3 தெருவாக நடந்துட்டு வாரோம். சரிட்டி, நான் அந்த பிளேட்டை ஸ்வீட் வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர சொல்லவே. ஏட்டி, இந்த முக்கு கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் கொடுத்துட்டு வா. அப்படி எங்கள் வீட்டுக்கு ஒரு டப்பாவை மறக்காமல் அனுப்பி விட்டுருங்க. எங்க வீட்டுக்கும் எல்லாரும் வீட்டுக்கும் டப்பா வாங்கி கொடுத்துட்டு வந்துருங்க. டீ டப்பாவோட கொடுத்துடாதீங்க. ஆளுக்கு ஒரு பண்டத்தை மட்டும் எடுக்க சொல்லுங்க. சரிம்மா. நீர் என்ன ஒரு மாதிரி வாய ஒரு மாதிரி குளன்னு ஆக்கிக்கிட்டு ஒரு மாதிரி நிக்கிரு. போங்க, பணம் கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டாங்கிறதுக்கு. சரிம்மா. என்ன பங்கூசு மாவா, எத்தனை மார்க்கு? வாங்க இழிச்சக்கா, நான் நெட்டவெளி கீதாலாம் இப்பதான் பள்ளிக்கூடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம். ஏதோ சுமாரான மார்க் எடுத்திருக்கா. 540. நல்ல மார்க்கு தானே டி? என்னத்த நல்ல மார்க்கு? டாக்டருக்கு எல்லாம் படிக்க வைக்க முடியாதுன்ட்டா. டாக்டருக்கு படிக்கிற குரூப் எடுக்கலையாமே. மார்க் எனக்கு அப்படின்னு திருப்தியா இல்லை. அங்க போட்டாலாம் போடுற அளவுக்கு நல்ல மார்க் எடுப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்துக்கிடுங்க. இங்கே பங்கூசு, உனக்கு மட்டும் இல்லை, எல்லா அம்மா கறிகளுக்கும் சொல்லுதான் நல்லா கேட்டுக்கிடுங்க. பிள்ளைகளுவோ கம்மியாக மார்க் எடுத்துட்டா வச்சுட்டான்னு அந்த பிள்ளைகளுக்குள்ள ஏசி கஷ்டப்படுத்தி மனசை நோகடிச்சு தப்பான முடிவெடுக்க வைக்காதீங்கம்மா. வாங்கினது வாங்கியாச்சு, மேற்கொண்டு அடுத்து என்ன செய்யலாங்கிறத மட்டும் பாருங்க. இப்போ ஒரு பிள்ளை கம்மியான மார்க் எடுத்து எல்லாம் ஃபெயில் ஆயிட்டானா அவளுக்கு ஆறுதலாக பேசி ஒன்றும் இல்லைம்மா, இதோடி வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல, இன்னும் இருக்கு,
அது படிச்சுக்கலாம் இது படிச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு ஆறுதலா பேசணும். அதை விட்டுக்கிட்டு எந்த நேரமும் நொய் நொயின்னு கத்துறதுனால தான் பிள்ளைகளோ தப்பா முடிவெடுக்கு. புரியுதாட்டி எல்லா அம்மாவளுக்கும்? ஆமா இளிச்சக்கா, நீங்க சொல்றது கரெக்டு தான். அந்த பிள்ளைகளை ஏசக்கூடாது, பாவம் என்ன செய்யுங்க. பிள்ளைகள் என்ன மார்க் எடுத்தாலும் சரிம்மா பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போங்க. சும்மா அந்த மார்க்லாம் வாழ்க்கையே முடிவாயிடுறது கிடையாது. புரிஞ்சுதாட்டி? நான் அதை சொல்லிட்டு போதான் மெனக்கிட்டுங்க வந்தேன். சரிக்கா சரிக்கா, எனக்கு புரிஞ்சுது. நான் அப்படிலாம் அவளை சத்தம் போடல. ஏதோ அப்பதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அந்த இப்போ பிரியாணி எல்லாம் கிண்ட தான் போறேன். சரி சரி. ஏம்மா சோனியா உங்க அம்மா எதுவும் ஏசுனா எனக்கு போனடி, நான் பாத்துக்கிறேன். சரி இளிச்சத்த. சரிடி, இதே மாதிரி 12ஆம் பரீட்சை இப்போ ரிசல்ட் வந்து எல்லா பிள்ளைகளும் வீட்லயே அம்மா கரையை போய் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு இதுதான் என் வேலையை வித்துக்க. அப்படியாக்கா, நல்ல அறிவோடு இருக்கீங்கக்கா. நான் தான் லூஸ் மாதிரி பண்ணிட்டு கிடக்க. சரி சரி, சத்தங்கத்த படமா பெரிய அணைக்கின்ற வழியை பாரு. மதியம் வந்து நான் சாப்பாட்டுக்கு வரேன். ஆட்டும் ஆட்டும். பாரு இந்த அக்கா எவ்வளோ அறிவோடி பேசிட்டு போறாவோ. உங்க கூட்டத்தில் உள்ளவளும் இருக்கியல கடந்துக்கிட்டு கச்சா முச்சான்னு. இந்த அக்கா கிட்ட கொஞ்சம் நல்லா சேர்ந்து வச்சு ஈரி அவங்க புத்தி உனக்கு வரட்டும். ஆமா, உடனே நம்மளதை தாட்டி சொல்லுவாரு. சரி, அந்த பிள்ளைகளுக்கு சீட்டு அங்கே சுட்டு கொடும். கொடுக்கேன். பாட்டி உங்களுக்கு என்ன செய்யுது? படுத்தா கெட்ட கனவா வருதுமா. நைட்டு நிறைய சீரியல் பார்த்துட்டு தூங்குவீங்களா? ஆமாம்மா, 5 நாடகம் மட்டும் பார்ப்பேன். நைட்டு சீரியல் எதுவும் பார்க்காம தூங்குங்க. அதில் நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வரும். அதே நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கெட்ட கனவு வரும். உங்களுக்கு என்ன மாதிரி கனவு வருது? என்னைய 4 பேர் தூக்கிட்டு போய் கெட்டி வைக்கிற மாதிரியும், அப்புறமா என்னைய அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் வருதுமா. சில சமயம் எனக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரிலாம் வருதுமா, கட்டாய கல்யாணம். இது எல்லாமே நீங்கள் பார்க்குற சீரியலோட பிரதிபலிப்பு தான். இனி நாடகம் பார்த்துட்டு படுக்காதுங்க. கெட்ட கனவோடையே வாழ்ந்துக்கிறேம்மா. நாடகம் மட்டும் பார்க்காம இருக்க முடியாதும்மா. ஏதாவது மாத்திரை கொடு. இதுக்கு மாத்திரைலாம் போடக்கூடாது பாட்டி. சரி தாயி, நாடகம் பார்த்து இந்த உசுறு போட்டும். ஃபீஸ் எவம்பிட்டுன்னு சொல்லுமா, நான் கொடுத்துட்டு கிளம்புதே. ஃபீஸ் எல்லாம் வேண்டாம் பாட்டி, முடிஞ்ச அளவுக்கு நாடகம் பார்க்கறத விடுங்க. அதை மட்டும் சொல்லாத தாயி, நான் போயிட்டாரேம்மா, போயிட்டாரேன். இதே மாதிரி ஊருக்குள்ள சொல்லிடாதம்மா. ஏன் செட்டு கிளவிங்க பூரா அடிச்சு விடுவாளுவ. யார் இது சீரியல்ல வர்ற ஜிம்பாடி? எப்ப நீ அந்த நாடகத்துல வர்ற கண்ணன் மாதிரி இருக்க கண்ணனா பண்ணி? கண்ணனும் இல்ல புண்ணனும் இல்ல, ஆளை விடுங்க பாட்டி. அந்த கண்ணன் மாதிரிதான் இருக்கான். என்ன இனியால் மேடம், பேஷண்ட் பயங்கரமா இருக்காங்க. ஆமா மகா சார், சீரியல் பார்க்காதீங்கன்னா சீரியல் பார்ப்பேங்கிறாங்க. என்ன செய்ய? சரி வாங்க நம்ம வெளியே போகலாம். எங்க போனோம்? எங்கேயாவது காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிச்சிட்டு வரலாம். சரி வாங்க. பேஷண்ட் எதுவும் வரமாட்டாங்களோ? ஆமா, டைம் முடிஞ்சது, இனி யாரும் வரமாட்டாங்க. சரி வாங்க போவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். சரி. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போவோம். இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை. வாங்க மகா சார் போகலாம். சரி வாங்க. இனியால் உட்காருங்க. எப்போவுமே இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டு வரீங்க? இங்க காஃபி கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சுட சுட பப்ஸ் எப்பவுமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ, அடிக்கடி வருவீங்களோ? ஒரு நாளைக்கு 3 வாட்டியாவது இங்க வந்துருவேன். மகா சார், உங்க ரிலேட்டிவ் பொண்ணு ஒன்று இருந்தது, அது இன்னும் ஊர்ல தான் இருக்காங்களா? ஆமா, தர்ஷினி இன்னும் எங்க சித்தி வீட்டுல தான் இருக்காங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல கலகலன்னு பேசிகிட்டே இருக்கும். எனக்கு கிளினிக்கில் சில நேரம் ரொம்ப போர் அடிக்கும். அந்த பொண்ணை கூப்பிட்டு விடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த பொண்ணு நம்பர் தாரேன், நீங்க எப்பனாலும் கூப்பிட்டு பேசுங்க, உங்களுக்கு போரே அடிக்காது. ஆமாம் ஆமாம், ரொம்ப வெகுளியான பொண்ணு. என்ன திடீர்னு காஃபி குடிக்க கூப்பிட்டீங்க? மனசே சரியில்லை. ஏற்கனவே சொல்லியிருந்தால எங்கள் அப்பா பண்ணுறதெல்லாம் பற்றி, அதனால தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உங்களை கூப்பிட்டேன். உங்ககிட்ட பேசினா மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எப்பனாலும் என்ன கூப்பிடுங்க இனியால் மேடம், நான் வெட்டி ஆஃபீஸர் தான். அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன்ல. இல்ல இல்ல, இப்போதைக்கு வெட்டி ஆஃபீஸர் தான். ஓஹோ, இதுதான் கதையா? புகழ் என்னாச்சு? என்ன இந்த பக்கம்? யார் இந்த கோண குரங்கு? இனியால் யார் இவன்? அங்கிள் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா கண்ட ரவுடியோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியோ, இதுல தனியா கிளினிக் வேற ஆரம்பிச்சு இந்த ஆள் கூட தான் கூத்தடிக்கிறியா? சி, உன்னை அங்கிள் ரொம்ப நல்லவள் நம்புறாங்க. புகழ், தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத. இப்பதான் தெரிஞ்சிருக்கு,
உன்னுடைய எல்லா விஷயங்களும். சி, அங்கிள் உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உன்னை பத்தி எல்லாமே நான் சொல்லி கொடுக்க. இங்க இருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. டாக்டர் மேடம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நீ டாக்டரா? சொல் சொல் சொல், நீ டாக்டரா? நான் டாக்டர்லாம் கிடையாது. அப்ப என்ன உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டி இருக்கு? ஒரு டாக்டருக்கு ஒரு டாக்டர் தான் ஃப்ரெண்டா இருக்கணும். வேற ஆள்கிட்டவா பேசுனா அதுக்கு பேரு லவ், காதல், பியார், பிரேமா. ஏய் பைத்தியமே, என்ன உளறிட்டு இருக்க? இன்னைக்கு டாக்டருங்கள்ட்ட எல்லா உண்மையும் சொல்றேன். ஏய் இனியால், என்ன இதெல்லாம்? என் மூக்கு. டாக்டர் மேடம் பத்தி தப்பா பேசுறா வாயில உடைச்சிருவேன். ஓடிடு. மகசர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தைரியம் தான் உங்களை திட்டிட்டு இருப்பான் இவன். இப்பவே போறேன். அங்கிள நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்க. ஓடிடு ஓடி. ஐயோ மகசர், அவன் பெரிய பிரச்சனை பண்ணுவான், எனக்கு பயமா இருக்கு. என்ன காலத்துல இருக்கான் இவன்? ஒரு ஆளோட சும்மா உட்காந்து காஃபி சாப்பிட்டா தப்பா? தப்பு தப்பா பேசிட்டு இருக்க நான் சும்மா இருக்கணுமா? உங்களை யார் என்ன சொன்னாலும் நான் அடி வெளுத்துருவேன் சொல்லிட்டேன். ஐயோ மகசர், அவன் எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டோட பையன். எவனா இருந்தா என்ன? உங்களை தப்பா பேசினா எனக்கு கோவம் வரதான் செய்யும். அடிப்பேன் அடிப்பேன், அடி அடின்னு அடிப்பேன். என்ன இவ்வளவு கோவப்படுறாரு? ஒரு நாள் இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஒரு அடியோட ஓடிட்டான். ஐயோ கடவுளே, புகழ் அப்பா கிட்ட போய் என்னெல்லாம் சொல்லி கொடுக்க போறனோ தெரியலையே, பயமா இருக்கே. என் தம்பி மனைவிக்காக பிரார்த்தனை பண்ணணும். நேற்று மிகவும் மனமுடைஞ்சு என்கிட்ட ஃபோனில் அழுது பேசினான். மனைவியர் மிகவும் டார்ச்சர் செய்வதாக சொன்னான். அதனால தான் இந்த கல்யாண வாழ்க்கையே வேண்டான்னு ஃபாதர் ஆயிட்டேன்ப்பா. அம்மாடி, இங்க பாருங்க நம்ம பஞ்சாயத்து தலைவரை. ஐயா ஐயா ராமையா, என்ன கோலம் ஐயா. ஐயா என்ன இது துணி இப்படி போட்டு அலையுதிய? உங்க மேல நான் எம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க இப்படி அலையலாமா? அம்மா நீங்கள் தவறாக பேசிகிட்டு இருக்கீங்கம்மா. நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது. எப்பா என்ன போய் சொல்லிட்டு இருக்காரு? அதே குரல் தானே. ஐயா ஐயா ராமையா, நீங்க என்ன சொல்லுதீர் ஐயா? அம்மா நான் ராமையா கிடையாதும்மா. எப்பா அதே மோரக்கட்ட தானே, எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு இருக்காரு இவரு? அடக்கடவுளை பாதர் ஆயிட்டாரா இவரு? ஐயா ஐயா, என்ன கல்யாணம் பண்ணாம பாதர் ஆயிட்டீங்களே ஐயா. இந்த வியாசத்தெல்லாம் கலைச்சிருங்க, இது உங்களுக்கு நல்லாவே இல்லை தெரியுமா? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற நேரம் பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்கீல. அவருடைய அண்ணன் தாம்மாண்ணா. என்னது இது, பஞ்சாயத்து தலைவருக்கு அண்ணன் பாதரா? எப்பே இது தெரியாம நான் இவன்ட்டு போய் உளறிட்டு இருக்கேனே. அம்மா இவரு சாபகமா விட்டுருவாரோ? ஐயா வணக்கம் ஐயா, தெரியாம பேசிவிட்டையா, விட்டுருங்க. ஏன்னா போயிட்டு வரையா, பஞ்சாயத்துக்கிட்ட எதுவும் போட்டு விட்றாதீங்கய்யா. என்னது, தம்பிக்கிட்ட இப்படி பேசுமா அந்த பிள்ளை? என்ன தம்பி இப்படிலாம் பண்ண மாட்டானே. தம்பி நல்ல பையனாச்சே. கல்யாணம் அது இதுன்னு சொல்லுது இந்த பொண்ணு. தம்பி வேற அடிக்கடி பொண்டாட்டியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். என்னன்னு தெரிலையே. கடவுளே ஜீசஸ். ஒருவேளை அவரு தான் மாறு வேஷத்துல இருப்பாரோ? நம்மளை வந்து கண்டுபிடிக்க பின்னாடி நோட்டம் விட்டு தெரியுதாரோ? ஆனா இவர் கொஞ்சம் குண்டு கணக்கா இருக்காரு. வேற போலுக்கு அது வேற இது வேற. எப்பே தெரியாம இந்த ஆள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டேன், பயமா இருக்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வாட்டிடுவோம். என்னன்னு ஒன்றும் விளங்க மாட்டேக்கே.